நடுவர் அவர்களே, வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கைனா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பூமிக்கு கீழே இடத்தை பிடிப்பதற்காக பூமிக்கு மேலே நடத்தப்படுகின்ற போராட்டம் தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். இதுல நாம செஞ்ச வினையெல்லாம் திரும்பி வரும்ன்ற நம்பிக்கைகள் சத்தியமா கிடையாது. எனக்கு என்னன்னா, இது ஒரு சொல் கேளுகிறா இல்ல பரிசுத்தாவிகள் கூட்டம் நடத்துற இடமான டவுட் வந்துடுச்சு. நடுவர் சொல்றார், நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று வேதாகமும் சொல்லுகிறது அப்படின்னார். எங்க அண்ணன் முருகன் அண்ணன் வந்து சொல்றார், யூதாசை போன்று இருக்காதீர்கள், இயேசுநாதரை போன்று இருங்கள். நான் என்ன கேட்கிறேன், யூதாசு காட்டி கொடுத்தான், செத்து போயிட்டான். அவன் செஞ்ச வினையினால அவர் செத்து. இயேசு என்ன தப்பு பண்ணார்? அவர் ஏன் செத்தாரு? ஏங்க இது என்னங்க, இது அநியாயமா இருக்கு. அவர் எந்த பாவமும் பண்ணலையே. அவர் என்ன வினை செய்தார்? அவர் சிலுவையில் அடையப்பட்டாரு. நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் சமீபத்தில் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி அதிகமாக பகிரப்பட்டது. 8 தோட்டாக்கள்னு ஒரு படம். அதில் ஒரு குணச்சித்திர நடிகர் ஒரு டைலாக் சொல்வார், சார் இந்த நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்ன்றலாம் சுத்த போய் சார், அதை மட்டும் முத சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சா செருப்பாலியே அடிப்பேன்னு. இந்த வாட்ஸ்அப் காட்சி, இந்த காட்சி தொடர்ச்சியாக பகிரப்படுகிறது. ஏன்னா எல்லார் மனசுலையும் இது இருக்கு, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்ன்றது பொய். நாம ஒன்று செஞ்சா அதுக்கு நமக்கு திரும்பி வரோன்றது நடக்கல. அதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மை. மத்திய பிரதேசம் இங்கேருந்து ரொம்ப தூரம், நாசிக்ல இருந்து ஒரு பொண்ணு நடக்கிறான். அந்த பொண்ணோட பேர் சாட்னா. மே மாதம் 13ஆம் தேதி சாட்னா என்ற பெண் நாசிக்ல இருந்து மத்திய பிரதேசத்தில் நடக்கிறா. 786 கிலோமீட்டர் நடந்தே போறா லாக்டவுனுக்காக. நடக்குது, சாதாரண நடக்கல, 9 மாச குழந்தைய வயிற்றுல வச்சு நடக்கிறா. 600 கிலோமீட்டர் நடந்துட்டா. 100 கிலோமீட்டர் நடக்க முடியல, ரோட்லயே பிரசவம் நடக்குது. நான் கேட்கிற நண்பர்களே, சாட்னா செய்த பாவம் என்ன? அந்த குழந்தை, பிஞ்சு குழந்தை, ரோட்ல பிறக்க வேண்டிய அந்த குழந்தை செய்த ஊழ்வினை என்ன? நீங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இல்ல வேற விவசாயிகள் வேற உழுபவன் பின்னாடி போகணும். அண்ணன் என்ன சொல்றாங்க, பேராசிரியர் பெருந்தகை அண்ணன் முருகன் அவர்கள் சொல்றாரு, நடக்குங்க, கண்டிப்பா நடக்குங்க, ஆனால் லேட் ஆகுங்க. அண்ணன், தாமதிக்கப்படுகின்ற நீதிகள் எல்லாம் மறுக்கப்பட்ட நீதிகளுக்கு சமம். டெல்லியில விவசாயிகள் அம்மனமா ஓடுற நிலைமைக்கு வந்துட்டான். அரசின் கதவுகளை தட்டுகிறான், அரசு திறக்கவில்லை. ஆனால் கவர்ச்சி நடிகை வந்தவுடன் கதவை திறந்து 1 மணி நேரம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தேசத்திலே விவசாயிகள் என்ன பாவம் செய்தார்கள்? நடுவர் அவர்களே, இந்திய சுதந்திர போராட்டத்தில் கப்பல் வாங்க ஒரு தமிழன் போகிறான். கப்பல் வாங்க போகும்போது அவனுக்கு கடிதம் போகிறது, உங்களுடைய மகன் இறக்க போறான், காய்ச்சல் அதிகமாக இறந்துருவான், திரும்பி வாங்கன்னு சொன்ன உடனே அந்த தமிழன் சொன்ன வார்த்தை, என் மகனுக்காக நான் திரும்பி வரப்போவதில்லை, நான் கப்பலோடு தான் திரும்பி வரப்போகிறேன் என்று சொன்னால் என் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். ஒரு பையன் செத்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் கப்பல் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வாங்கி வந்தானே வ.உ. சிதம்பரனாருடைய பேரன் மதுரை கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல நின்றுட்டு பென்ஷன் கேட்ட பொழுது உள்ளே அலோவ் பண்ண முடியாது, வெளியே போடான்னு தடுக்கப்படுகிறான். நான் கேட்கிறேன், நல்லது பண்ணா வ.உ.சியோட பிள்ளைகள், அவருடைய வாரிசுகள் நல்லா தானங்க இருந்திருக்கணும். அப்போ நீங்க சொன்ன எதுவுமே இந்த தேசத்தில் நடக்கல. நடுவர்களே, இப்போ நீட் தேர்வுன்னு ஒன்று நடத்துறானுங்க. அதில் ஒரு பொண்ணுடைய தாலி கழட்டுனாங்க, மெட்டியை கழட்டுனாங்க. நான் என்ன கேட்குறேன், மெட்டிக்குள்ளே பிட்டு வைக்கலாம் நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறீங்க, இவ்வளோ சின்ன மெட்டிக்குள்ளவே பிட்டு வச்சு அந்த தேர்வை நடத்த முடியாதுங்க, தவறு நடந்துடுறீங்களே. இவ்வளோ பெரிய எலக்ட்ரானிக் மிஷினில் வச்சு, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தவறே நடக்காதா? ஏங்க, என் பிள்ளைங்க என்னங்க பாவம் பண்ணுச்சுங்க? படிக்க போன ஆசைப்பட்டது பாவமா? நீங்க நல்லா யோசிங்க. யார் யோகியன் தெரியுமா அந்த உலகத்துல? யார் யோகியன்னா நிறைய பேர் நினைச்சுனா யோகியனோட அடையாளம் என்ன தெரியுங்களா? தொடர்ச்சியா ஒரு பொய்ய கடைசி வரைக்கும் ஒருத்தன் மெயின்டைன் பண்றானா அவன் தாங்க யோகியன். பத்திரிகையில செய்தி, திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் போய் ஒரு பையனுக்கு லேப்டாப் கொடுக்குறாரு. நான் அந்த செய்தியை பார்த்தேன். கொடுங்கியூர்ல அந்த பையனுடைய பேர் சாம். இந்த லேப்டாப் கொடுக்கறதுக்கான அவசியம் என்னன்னா, இந்த பையனுடைய செய்தி இந்து நாளிதழில் வருது. என்னன்னா, அவனுக்கு ஆன்லைன் வகுப்பு இருக்கு, அவன்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை, 12வது படிக்கிறான், அவனுடைய எதிர்காலத்தை நோக்கி இப்போ ஆசைப்படுறான், மொபைல் ஃபோன் வாங்க காசு இல்லை. அவன் போய் சாக்கடைக்குள்ளே இறங்கி மனித கழிவுகளை அகற்றுகிறான். இது செய்தி வந்த பிறகு இவர் போய் லேப்டாப் கொடுத்து, தம்பி கவலைப்பட, நான் இருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, அவரை நான் பாராட்டுகிறேன், ஆனால் என்னுடைய கேள்வி அது இல்லை. படிப்பதற்காக மனித கழிவை அள்ளக்கூடிய
சாம் செய்த பாவம் என்ன? நீங்க சொல்றீங்களே நீங்க என்ன செஞ்சீங்களோ அது நடக்கும்னு. தயவு செய்து பாத்தீங்களா, மனித கல்வி அழினா அதனால ஒரு லேப்டாப் கிடைச்சி. தயவு செய்து பொதுமக்களை தயவு செய்து சொல்றாதீங்க, அது பெரிய பாவம், இது தவறு. தயவு செஞ்சு நண்பர்கள் ஞாபகத்தை வச்சுங்க, யாரும் நல்லது செஞ்சா நல்லது நடக்கணும்லாம் செய்து கிடையாது. வாழ்க்கையில யாருக்காவது நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ வெள்ளம் வந்தது, ஏதாவது நடக்கும், நமக்கு திரும்பி நடக்கும், அடுத்த வெள்ளத்தில் நாம் மூழ்குவோம், நம்மளை வந்து காப்பாற்றுவோன்னு செஞ்சாங்களா உதவி? கிடையவே கிடையாது. இப்போ கொரோனா வந்த தெருவா போய் போலீஸ்காரங்க காப்பி கொடுத்துட்டு இருந்தாங்களே, அடுத்த தடவை கொரோனா வரும்போது போலீஸ்காரங்க நமக்கு திருப்பி வந்து காப்பி கொடுப்பாங்கன்னு நினச்சிருக்காங்களா? கிடையாது. நம்ம மனிதர்கள் நாம் நன்மையை செய்வோம், அது நல்லது வருதோ வரலையோ அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு போலியான விளம்பரம் என்று கூறி, ஒரு காலம் நீங்கள் செய்த வினைக்கு நன்மையோ தீமையோ எதுவுமே வராது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.